இலக்கண நூலை பார்த்தால் அதனுடைய நுட்பத்தை பார்த்தால் அதற்கு முன்பு ஒரு 10,000 ஆண்டாவது இந்த மொழி பயிற்சியிலே இருந்திருக்காதா என்ற ஐயம் வரத்தான் செய்கிறது. அத்தனை பெரியவர்கள் கட்டிய படியிலே இருந்துதான் நாங்கள் அடுத்த படியிலே கால் கட்டி நவீனம் என்ற ஒன்றை தொடுகிறோம். அதை மறந்து போகக்கூடாது. ஆகவே நவீனம் என்றால் மிச்சம் எல்லாம் பிழை என்று சொல்லாதே, அந்த படியிலே ஏறித்தான் நீ அங்கே வந்திருக்கிறார். ஒரு முறை ஒரு சஞ்சிகையிலே வாசித்தேன். எம்ஜிஆரிடம் கமலஹாசன் போய் ஆசீர்வாதம் பெற்றார். சினிமாவில் சொன்னால் தனி ஒரு கவர்ச்சி ஏற்படும் என்பதற்காக சொல்கிறேன். ஆசீர்வாதம் பெற போனாராம். ஆசீர்வாதம் பெற்ற உடனே நீ என்ன செய்ய போகிறார் என்று எம்ஜிஆர் கேட்டாராம். உங்களை போல பெற வேண்டும், அதுதான் என் ஆசை என்றார். நீ ஏன் என்னை போல வர வேண்டும், அதுதானே நான் இருக்கிறேனே, நீ அதற்கு மேலே வர முயற்சி பண்ணி, நான் 100 படி கட்டி தாண்டி வந்திருக்கிறோம், என்னை முதல் படியாக கொண்டு நீ ஏறி என்று சொன்னார். இதுதான் மரபு தொடர்ச்சி. மரபு தொடர்ச்சியிலே தான் நவீனம் வந்து சேரும். இது ஒரு சின்ன முன்னுரை. இனி விடயத்துக்கு வருகிறேன். நேரத்தினுடைய அருமை கருதி என் விடயத்தை சுருங்கி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த 3 புனிதர்களை என்று தலைப்படுத்தியிருக்கிறார்கள். நான் அதிலே விவேகானந்தரை தான் தொடரப்போகிறேன். ஏன் விவேகானந்தரை மட்டும் தொடர்கிறீர்கள் என்றால், பரமஹம்சருடைய துணையாக நின்றவர் அம்மையார் சாரதா அம்மையார். அவர்கள் 2 பேருடைய பிள்ளையாக வளர்ந்தவர் இவர். ஆகவே இவரை தொட்டால் இவருக்குள்ளே மற்றவர்களிடம் அடக்கம் என்ற நிலையிலே தான் இவரை தொடர்கிறேன். கடைசியிலே முதல் 2 அடங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையிலே, 3க்குள்ளே 1 2 இருக்கும் என்ற நம்பிக்கையிலே தான் அதை தொடுகிறேன். விவேகானந்தரை வைத்துக் கொண்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? இது விவேகானந்தரை நான் அந்த புனிதர்களுள் நான் யாரை தொடப் போகிறேன்? இனி நவீன கர்த்தாக்கள் என்று வருகிற பொழுது எனக்கு மனதிலே முதல் நம்முடைய தமிழுக்கு பாதை மாற்றம் செய்தவர் பாரதியார் தான். அவரை அடிப்படையாக கொண்டுதான் சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நம்பப்படுகிறது. பாரதியார் செய்த வேலை என்னவென்று கேட்டால், நம்முடைய மரபினுடைய பெருமைகளை மலினப்படுத்தாமல் எளிமைப்படுத்தினார். இதுதான் அவருடைய கடிதம். இன்றைக்கு பல பேர் என்ன செய்கிறார்கள்? எளிமைப்படுத்துகிறோம் என்று மலினப்படுத்துகிறார்கள். விவேகானந்தருடன் போன்றவர்கள் சொன்ன செய்தியை பாரதியார் எப்படி எளிமைப்படுத்தி சொன்னார் என்பது சொல்வதுதான் என்னுடைய வேலை. 2 இடம் மட்டும் சொல்லிவிட்டு நிறுத்திவிட்டேன். அதிலே ஒன்று, விவேகானந்தர் அமெரிக்காவெல்லாம் போய் வந்த பிறகு இலங்கைக்கு வருகிறார். எங்கள் நாடு வந்து யாழ்ப்பாணத்துக்கும் வந்திருக்கிறார். நான் படித்த கல்லூரியிலே அவர் வந்து பேசியிருக்கிறார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்ற ஒரு பெரிய கல்லூரி, அங்கே மகாத்மா காந்தி வந்து பேசியிருக்கிறார், விவேகானந்தர் வந்து பேசியிருக்கிறார். இன்று நான் ஒரு பேச்சாளனாக மற்றவர்களாலே சொல்லப்படுவதற்கு காரணம், நான் சின்ன வகுப்புகளிலே படிக்கிற பொழுது எங்களுடைய ஆசிரியர்கள் அதிபர்கள் அந்த மண்டபத்திலே வெள்ளிக்கிழமைகளிலே பிரார்த்தனை கூட்டம் நடக்கும். அப்பொழுது அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், இந்த இடத்திலே நின்றுதான் காந்தி பேசினார், இந்த இடத்திலே நின்றுதான் விவேகானந்தர் பேசினார் என்று அடிக்கடி சொல்வார்கள். என் மனதிலே அது ஆழ பதிந்திருக்கிறது. பிற்காலத்திலே கொஞ்சம் பேசலாம் என்ற அந்த எண்ணம் வந்தவுடனே எவருக்கும் ஆசை அப்படித்தானே இருக்கும். அப்படி